5 கிரகம் சேர்க்கை 7ஆம் பாவத்தில். அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். 8ஆம் பாவத்தில் சனி. பேசுகிற நேரத்தில் சாந்தமாக இருக்க வேண்டும். சண்டை போடுற மாதிரியே பேசக்கூடாது. மனைவியுடன் சந்தோஷமாக இருக்க வேண்டும். உங்கள் பார்ட்னருடன் சந்தோஷமாக இருக்க வேண்டும். அவங்க எவ்வளோ தப்பு செஞ்சாலும் அந்த தப்பை ஸ்லோவாக சரி செய்யலாம் என்ற மனோபாவம் இருக்க வேண்டும். சில பேருக்கு முதுகில் நோய் வரும், காலில் நோய் வரும். சிலருக்கு கேஸ் ட்ரபிள் ரொம்ப அதிகமாக இருக்கும். வியாபாரிகளுக்கு சுமாரான லாபமான காலம். அலைச்சல்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். விவாதங்கள் அதிகமாக இருக்கும். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு எல்லோருக்கும் அங்கே பாஸ் ஏதாவது உங்களை திட்டுறாருன்னா கொஞ்சம் நேரம் சாந்தமாக இருந்து பதில் சொல்லுங்க. இம்மீடியட்டாக பதிலெல்லாம் சொல்லக்கூடாது. ஏனென்றால் 16ஆம் தேதிக்கு அப்புறம் இன்னும் 2 கிரகம் 8ஆம் பாவத்தில் வருகிறது. அதெல்லாமே ஹெல்த் ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணும். ஃபினான்ஷியல் லாஸ் வர்ற நேரம் என்று சொல்வேன். என்ன சார் இந்த மாதிரி சொல்கிறீங்க? ஆமாம், கொஞ்சம் சாந்தமாக இருக்க வேண்டும். சாந்தமாக இருந்தால் லாபத்தை பார்க்கலாம். நீங்கள் அரசியலில் இருந்தால் சொல்கிறதுக்கு முன்னே 2 வாட்டி இன்னும் நான் சொல்கிறேன், பேப்பரில் எழுதி அப்புறம் சாந்தமாக எதுக்காவது பதில் சொல்லுங்கள். அலைச்சல்ல இருக்கக்கூடாது. நீங்கள் சினிமா ஆர்டிஸ்டாக இருக்கீங்கன்னா இந்த மாதம் ரொம்ப அலைச்சல் ஓவராக இருக்கும். வேலைக்கு செல்றவர்கள் கண்டிப்பாக ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும். ஸ்டூடெண்ட் கடுமையாக படிக்க வேண்டும் என்று சொல்லும். வயதானவர்கள் எல்லோருக்கும் நைட்டு 9 மணி 10 மணி 12 மணிக்கெல்லாம் சாப்பாடு சாப்பிடக்கூடாது.